ஸ்பைருலினாங்கிறது ஒன்றும் இல்லைங்க, அது வந்து ஒரு கிரீன் ஆல்கே, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஏரி குளத்திலாம் பாசம் பிடிச்சி கிடக்கும்ல, சரிங்களா, அந்த பாசம் பிடிக்கிறது தான் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு, மேல சொல்லு. ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். ஸ்பைருலினாவோட நியூட்ரிஷன் கண்டென்ட் என்னன்னு பார்த்துருவாங்க. வந்து தொலைய சொல்லு. 100 கிராம் ஸ்பைருலினால கிட்டத்தட்ட 330 கலோரி எனர்ஜி கொடுக்குது. மாவுச்சத்து ஒரு 15 to 18 கிராம் தான். புரதங்கள் மிக அதிகம், 60 to 65 கிராம்ல கிடைக்குது. நார்ச்சத்து 6 கிராம் இருக்கு. மற்ற நுண் சத்துக்கள் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ இதெல்லாம் அதிகம் இருக்கு. அதை விட விட்டமின் ஏ வந்து மிக அருமையான அளவில் இருக்கு. 5ல் 1 பங்கு காஸ்ட்ல உங்களுக்கு இந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கர்ல நல்ல புரதம் கிடைக்குது. ஒரு பச்சை பயிர் வகைகளில் நல்ல புரதம் கிடைக்குது. ஆனால் என்னன்னா பச்சை பயிர் வகைகளில் கூட நிறைய மாவுச்சத்தும் சேர்ந்து வரும். இதில் அது கொஞ்சம் கம்மி. மற்றபடி ஒரு சைவர்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னாலும் ஒரு மேபி ஒரு டீசெண்டான ஆப்ஷன். அசைவர்கள்லாம் இந்த பக்கம் வரவே தேவையில்லை. ஏன்னா அதை விட முட்டை நான்வெஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஸோ அவங்க வந்து ஸ்பைருலினா மூலமாக புரதம் எடுக்கக்கூடிய அவசியம் கிடையாது.